साङ्गभद्रक्कलोपनिषदैः गायन्ति यं सामगां ध्यानावस्थितदत्तदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्नं न विदुं सुरासुरहणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ஓம். விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த அர்ஜுனன் தான் என்ன பார்த்தேன் என்று ஆச்சரியப்பட்டவனாக பக்தியுடையவனாக மேலும் பயமுடையவனாகவும் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கூறுகின்றான். இறுதியாக நாம் சிந்தித்த ஸ்லோகம் 20வது ஸ்லோகம். அவருடைய விஸ்வரூப தரிசனம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே உள்ள இந்த இடைவெளி இல்லாமல் விண்ணுக்கும் மண்ணுக்கும் எல்லா திசைகளிலும் நீயே வியாபித்து இருக்கின்றார் ஏ மகாத்மாவே. எல்லா திசைகளிலும் நீங்களே இருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த அச்சுதத்தை உக்கிரமமாக ரூப வடிவத்தை பார்த்து உலகமும் நடுங்குகின்றது. அதே இந்த இடத்துல இது லோகத்ரயம் பிரவிதித்தம் மகாத்மன் இதம் ரூபம் உக்கிரம் அப்படிங்கிறான். உங்களோட உக்கிரமான வடிவத்தை பார்த்து தியாவா விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையேயான அந்தரிட்சம் முழுவதும் எல்லா திசைகளிலும், அதாவது 8 திசைகளிலும் மேலே கீழே பக்கத்திலே அருகிலே சைடிலே எல்லாமே பகுதியிலே எல்லாமே நீங்களே இருக்கிறீர்கள். எங்கு பார்த்தாலும் நீங்கள் வியாபித்து இருக்கின்றீர்கள். இந்த ஜெகத்தையும் தன் வடிவத்தையும் இறைவனாக காட்டுகின்றான். இந்த ஜெகத்தா பார்க்காம எல்லாத்தையும் இறைவனாக பார்க்கின்றான். மேலும் இது அது ஒரு வார்த்தை சொல்கிறான், யோ பிருத்திவி அற்புதம்ங்கிறான். அற்புதம்னா என்ன அர்த்தம்? இதுவரை பார்த்திராத அந்த வடிவத்தில் மேலும் உக்கிரமாகவும் பயங்கரமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். பயங்கரம்னா என்ன? சிவபெருமான் அல்லது பகவான் ருத்ர வடிவத்தில் வந்திருக்கின்றார். எல்லாத்தையும் நாசம் செய்கின்ற, அதர்மத்துக்கு துணை போகின்றவர்களை நாசம் செய்கின்ற உக்கிரமாக அவர் இப்பொழுது காட்சி அளிக்கின்றார். அதனால் அடுத்து ஆச்சரியத்தை அடுத்து அர்ஜுனன் இன்னொரு ஆட்சி விட்டு வர்றார். உலகமும் உங்களை நடுங்குகின்றது. எதை கண்டு, எந்த வடிவத்தை கண்டு உலகமும் உங்களை நடுங்குகிறது? ஏன் விஸ்வரூபம் பயங்கரமாக இருக்கின்றது என்றால், அடுத்த நம்ம பார்க்க ஒரு கருத்து, பயம் என்பது அத்வைத நிலையில் பார்த்தார் பயம் என்பது இல்லை. துவைத நிலையில் பார்க்கும் பொழுது அது பயமாகின்றது. அதனால் பயம்ங்கிறதே இறைவனிடமிருந்து தன்னை பிரிக்கும் பொழுதுதான் பயம் என்று வரும். அது மட்டுமல்ல, இறைவனிடமிருந்து தன்னை சேர்த்து தன்னையும் இறைவனுடைய படைப்பாக பார்த்திருந்தால் பயம் என்று வந்திருக்காது. அதனால் அர்ஜுனனுக்கு இந்த விஸ்வரூபத்தை பார்த்ததிலிருந்து மரியாதை கலந்த பக்தியானது தோன்றியிருக்கின்றது. அதனால் சில விஷயம் அவனுக்கு புரிந்து இருக்கலாம், அவன் ஞானம் பெறவில்லை, தன்னையே விலக்கி காண்கின்றான், தன்னை ஈஸ்வரனிடமிருந்து விலக்கி பார்க்கின்றான். எப்படி கடலிலிருந்து தோன்றிய அலை தன்னை விலக்கி கொண்டு தானாக காண்பது போல
சொல்கிறான். அதனால் சங்கராச்சாரியர் இதில் சொல்கிறாரு, நாங்கள் 2ஆம் அத்தியாயத்தில் சங்கராச்சாரியர் எழுதுகிறாரு, இந்த போரின் விளைவு என்னவாக இருக்குமோ என்ற சந்தேகத்தை அர்ஜுனன் கிளப்பினான். நான் அவர்களை வெல்வது நல்லதா, அவர்கள் நம்மை வெல்வது நல்லதா என்பது அர்ஜுனன் புலம்பினான். எவர்களை கொன்ற பிறகு நான் உயிர் வாழ மாட்டோமோ அவர்களல்லவா என் முன்னடியில் நிற்கிறார்கள் என்பதை காட்டுகின்றார் என்பதை சொன்னான். அதற்கு பகவான் இந்த விஸ்வரூபத்தின் மூலம் அர்ஜுனனை புரிய வைக்கின்றார். அர்ஜுனா, நீ நினைத்தால் ஒன்றும் ஆகாது. நான் அவர்களுடைய அதர்ம பிராராப்தம் ஏற்கனவே முடிந்தது. அதனால் திருதராஷ்டிரன் முதலிய புதல்வர்கள் இறக்கப் போகிறார்கள் என்ற விஷயத்தையும் பகவான் காட்டப் போகின்றார். அப்போதிலிருந்து என்ன தெரியுது? ஈஸ்வரன் வந்த வேலை முடிந்துவிட்டால் அவன் அனைத்தையும் தன்னுள் எடுத்துக்கொள்வான். அர்ஜுனா, நீ ஒரு நிமித்த மாத்திரம்ங்கிறார். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கொள்ளணும்? யாவருடைய மரணமும் ஏதாவது ஒரு நிமித்தமாக வரும். ஆனால் அது இறைவனுடைய நியதி, இறைவனுடைய தீர்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் அந்த பயம் வருவது, மரணத்தை கண்டு பயம் வருவதே நம்மை நாம் பிரித்து கொள்வதனாலும், நம்மை நாம் விரும்பாததாலும், நம்மை நாம் உடல் மனமென்று சத்தியத்துவத்தை கொடுத்ததனாலே நம்ம மரணத்தை கண்டு யாவரும் பயப்படுகின்றோம். நம்ம மரணத்தை கண்டும் பயப்படுகின்றோம், அடுத்தவருடைய மரணத்தை கண்டும் பயப்படுகின்றோம். அப்போதிலிருந்து என்ன தெரியுது? மரணம் நம்முடையதல்ல, இறைவனுடையது. அதே ருத்ரன் எதை சொல்லுவாங்க, வந்த வேலை முடிந்தால் போக வேண்டியது தான். அது மாதிரி தன்னுடைய சரீரத்தில் திருதராஷ்டிரன் முதல்வர்கள் நுழைவதை அர்ஜுனன் பார்க்கின்றான். அதே இந்த சுலபத்தினுடைய சாரம். இப்போ அடுத்து என்ன? பயத்தினுடைய விளைவு என்னென்னலாம், யார் என்னென்னலாம் செய்கிறார்கள் என்று 26ஆம் சுலோகத்தில் கூறுகின்றான் அர்ஜுனன். அபிஹீத்வாம் சுரசங்காஹ அபிஹீத்வாம் சுரசங்காஹ விசந்தி கேச்சித் பீதாஹ விசந்தி கேச்சித் பீதாஹ ஸ்வஸ்தி உக்த்வா மகர்ஷித்த சங்காஹ ஸ்வஸ்தி உக்த்வா மகர்ஷித்த சங்காஹ ஸ்துன்வந்தி த்வாம் ஸ்துதிவி புஷ்கலாபிஹி ஸ்துன்வந்தி த்வாம் ஸ்துதிவி புஷ்கலாபிஹி. இந்த விஸ்வரூப தரிசனத்தில் ஏற்கனவே கூறப்பட்ட அந்த சுலோகத்தில் அதிகமான எழுத்துக்கள் வரும். அதனால் ரொம்ப வாக்கியங்கள் அதிகமான எழுத்துக்கூடிய ஸ்லோகமாக இது அமைகின்றது. என்ன விஸ்வரூப தரிசனத்தில் அவன் என்ன சொன்னால், ஏ மதுசூதன, அதை காணும், அதாவது விஸ்வரூபத்தை கண்ட அர்ஜுனன் இவ்விதம் கூறுகின்றான். என்ன கூறுகின்றான்? அபி, இந்த சுரசங்காக தேவ கூட்டங்கள். 21ஆம் சுலோகத்தினுடைய சுலோகத்துக்கு அர்த்தம், இந்த சுரசங்கா தேவ கூட்டங்கள் துவாம், உன்னை புகழ்கிறார்கள். இந்த தேவ கூட்டங்கள் விசந்தி, இந்த தேவ கூட்டங்கள் உங்களை புகழ்கிறார்கள். கேச்சித் பீதாக, சிலர் பயந்தவர்களாக, பிராஞ்சலயோகோ, கைகளை கூப்பிக்கொண்டு, கிருணந்தி, பிரார்த்தனை செய்கிறார்கள். சிலர் பயந்தவர்களாக உங்கள் கைகளை கூப்பிட்டு, 2 கைகளையும் கூப்பிட்டு கொண்டு பிரார்த்தனை செய்கிறார்கள். யாரு? சித்த சுர சங்காக ஸ்துவந்தி உக்த்வா மகர்ஷிகி சித்த சங்காக, 2 கைகளையும் கூப்பி
மங்கள வார்த்தைகளை சொல்கிறாங்க. மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும்னு ரிஷிகளும் ஞானிகளும் மகரிஷிகளும் சித்த கணங்களும் கூறுகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? வாலி வாலி என்று உக்த்வா கூறி புஷ்கலாபிகி அந்த அர்த்த புஷ்டியான ஸ்துவந்தி உங்களை துதி செய்கிறார்கள். துவாம் உங்களை துவந்தி துதி செய்கிறார்கள். அதாவது இந்த தேவ கூட்டங்கள் இங்கே போர்க்களத்தில் குழுமியிருப்பவர்கள் பலர் இறக்கப் போகிறார்கள். பீஷ்மர், துரோணர், சல்யன், எல்லாம் கர்ணன், துரியோதனன், நம்ம சகுனி எல்லாம் இறக்கப் போகிறார்கள். அதை பார்த்து அந்த உக்ர வடிவத்தை பார்த்து நாராயணா நமச்சிவாயா வேறவா மங்களம் உண்டாகட்டும்ங்கிறாங்களாம். நம்ம உதாரணம் எடுத்துக்கிட்டால் இந்த புயல், சுனாமி, இதில் மழை, சரியான புயல், சரியான காற்று, மழை வரும்போது இறைவனுடைய உக்ர தாண்டவமாக வரும். அது இந்த இடத்துல அர்த்தம். பூமியினுடைய பாரத்தை பகவான் குறைக்கப் போகின்றார்னு சொல்கிறாப்புல. சில பேர் சொல்கிறாங்க, பூமியினுடைய பாரத்தை தேவர்கள் பூமியினுடைய பாரத்தை அவர்கள் குறைக்கப் போகிறார்கள். பூமிக்கு பாகம் வந்தால் பூகம்பம் முதலிய மக்கள் பெருக்கத்திற்கு தேவையான நீர், உணவு முதலியவைகள் அதிகமாகும் பொழுது இறைவன் அந்த பாரத்தை குறைப்பதற்காக, அவன் பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக தலைவிரித்து ஆடுகின்றது. ஜனத்தொகை பெருக்கத்தை குறைக்கன்னு சில பேர் சொல்வார்கள். ஆனால் இது உண்மை அல்ல. யதா யதாய தர்மஸ்ய கிளானிர் பவது மே சதா. அதை நம்ம எடுத்துக்கணும். எங்கு அதர்மம் மேலோங்கி தர்மம் குறைகின்றதோ, எங்கு தர்மத்தை கடைபிடிப்பவர்களுக்கு இடைஞ்சல் வருகின்றதோ, எங்கு தீயவர்கள் அதிகமாக தீய செயல்கள் அதிகரிக்கின்றதோ, அங்கு இறைவன் பூமியினுடைய பாரத்தை குறைக்க வருவார். அதே இதனுடைய சாரம். ஆக தர்மத்தை கடைபிடிக்கின்ற நல்லவர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தீய கூட்டங்கள் பக்தியானது குறைந்து நாத்திகமானது அதிகரிக்கும் போது அப்போ பகவான் அவருடைய அவதார காரியத்திற்கு அவதாரமாக எடுத்து வருவார். உண்மைதான? சூரபத்மனை சமகரித்தது முருகன். ராமபிரான் ஒரு அவதாரம். கிருஷ்ணர் ஒரு கம்சசானூர மர்த்தனம். ராமர் ராவணனை கொன்பதற்காக ஒரு அவதாரம். அவர்களுடைய உதவிக்காக தேவர்களும் அந்த பூமியில் பிறப்பது உண்டு. அதே தேவர்களெல்லாம் குரங்கு வடிவத்தில் பிறந்ததாக சொல்லுவார்கள். ராமருடையதில் அந்த தேவ கூட்டங்களும் அந்த அவதாரத்துக்கு துணை வருவதாக கொண்டு. அதனால் அந்த அதர்மம் தான் அதர்மம் செய்பவர்களால்தான் பூமிக்கு பாரமாக இருக்கும். காரணம் என்ன என்றால், அந்த இதயத்தில் தன்னுடைய குற்ற உணர்வானது அவருடைய மனதை உறுத்துகின்றது. அதனால் அந்த தேவர்கள் அவர்களுடைய மனதில் பாரமாக இருக்கின்ற அதர்மத்தில் துணை போனவர்கள் உங்களுடைய வாயில் அக்னி ஜுவாலை போன்ற வாயில் நுழைகிறார்கள். அது என்னுடைய அர்த்தம். அதை உங்களை கண்டு, இந்த போர்க்களத்தில் குழுமியுள்ளவர்களுடைய இதை கண்டு, உங்களை கண்டு உயர்ந்த பதவியில் இருப்பவர்களும் கூட பயப்படுகிறார்கள். யார்? பீஷ்மர், கர்ணன், சல்யன், ஏன் அபிமன்யு, துஷ்டத்யும்னன், துருபதனன் முதலிய இவர்கள்
பீஷ்மர் எல்லாமே இவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் போர்க்களம் அதர்மம் என்றிருந்தாலும் போர்க்களத்தில் வந்தவுடன் அவர்கள் போரிடுகிறார்கள். அந்த போர்க்களத்தில் வந்தவுடனே அவர்கள் மாறிவிடுகிறார்கள். ஆகையினால இவர்கள் அனைத்தையும் இதை பார்த்து என்ன செய்கிறார்கள்? தேவர்களும் மகரிஷிகளும் கைகூட்டி கொண்டு அவர்கள் துதிக்கல் படுகிறார்கள். வசிஷ்டர் முதலியவர்கள், சிலர் கபிலர் போன்ற யோகிகள், சித்தர்களும் சாதுக்கள்னா அந்த இடத்துல வசிஷ்டர் போன்ற வைதிக மதத்தை பின்பற்றுபவர்களும், சித்தர்கள், சித்த கூட்டங்கள், சித்த சங்காகங்கிறார். சங்கம்னா கூட்டம். அகில பாரத சங்கம்னா என்ன? சன்னியாசிரியனுடைய கூட்டம். அது மாதிரி இந்த சித்த சங்காக, சித்தர்களுடைய கூட்டம். இவர்கள் போரின் வரும் உட்பாதையை கண்டு கெட்ட சகுனத்தை பார்த்து ஸ்வஸ்தி இதி உக்த்வா, ஸ்வஸ்தி மங்கள வார்த்தைகளால் கூறுகின்ற மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும் என்று கூறுகிறார்கள். பிரார்த்தனை செய்கிறார்கள். உங்களை புகழ்ந்து செய்கிறார்கள். என்ன புகழ் செய்கிறார்கள்? அழிவானது முழுமையாகவும் அழிவின் தாக்கம் மிகவும் ஓரமாக இல்லாமல் ஸ்மூத்தாக போட்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறாங்க. நீங்கள் ருத்ர தாண்டவம் ஆடுகிறீர்கள், அது ரொம்ப கோரத்தினோட உச்சிக்கு செல்லாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கோரமாக இல்லாமல் நைஸாக இருக்கட்டும், எளிமையாக இந்த போராடு இருக்கட்டும் என்று ரட்சதோ இது என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். மீண்டும் சிலருக்கு சில விசேஷ கணங்கள் இந்த விஸ்வரூபத்தை பார்த்து அவர்கள் என்னென்ன சொல்கிறார்கள் என்று அர்ஜுனன் அவர்களுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து கூறுகின்றார். மீண்டும் யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறார்கள் என்று அர்ஜுனன் கூறுகின்றான். நம்ம இப்பொழுது 22வது ஸ்லோகத்துக்கு செல்வோம். ருத்ராதித்ய வசவ ஏச்ச, ருத்ராதித்ய வசவ ஏச்ச, சாத்யா விஸ்வேஷிணௌ மருதஸ்வே பாபச்சாம், சாத்யா விஸ்வேஷிணௌ மருதச்சாவ்யபாச்சம், கந்தர்வ யக்ஷராசுரா சித்த சங்காஹ, கந்தர்வ யக்ஷாசுரா சித்த சங்காஹ, வீக்ஷந்தே த்வாம் விஸ்மதோச்ச சர்வேம், வீக்ஷந்தே த்வாம் விஸ்மதோச்சைவ சர்வே. மேலும் என்ன செய்கிறார்கள்? ருத்ரர்கள் ஆதித்யர்கள், ருத்ரர்களும் ஆதித்யர்களும் மற்றும் வசவக விஸ்வமதி சைவ சர்வே வசுக்களும் இந்த விஸ்வரூபத்தை பார்த்து ருத்ரர்களும் ஆதித்யர்களும் வசுக்களும் சாத்தியர்களும் விஸ்வ தேவர்களும் கந்தர்வர்களும் விஸ்வே தேவர்களும் அஸ்வினோ முதலிய தேவர்களும் மருதர்களும் புஷ்பபாக்களும் என்ற பித்திருக்கள். புஷ்பபாகன்னு அந்த இடத்துல பித்திருக்களும் கந்தர்வர்களும் யக்ஷர்களும் சுர சித்த சங்காக, கந்தர்களும் யக்ஷர்களும் அந்த கூட்டங்களும் என்ன செய்கிறார்கள்? ஏச்ச எவர்களோ சர்வ ஏவ அவர்கள் அனைவரும் விஸ்வமத சைவ ஆச்சரியம் கொண்டவராய் துவாம் உங்களை வீக்ஷந்தே பார்க்கிறார்கள். இதே சுலோகத்தினுடைய சாரம். எல்லா 11 ருத்ரர்களும் 12 ஆதித்யர்களும் 8 வசுக்களும் சாத்தியர்களும் மேலும் அவர்கள் விஸ்வ தேவர்களும் இரட்டையரான அஸ்வினி தேவர்களும் மேலும் மனுக்கள் 49 மனுக்களும் மேலும் உஷ்மார்கள்னா பித்திருக்கள் முதலிய அனைவரும்
உங்களை பார்க்கிறார்கள். அசுரர்கள் மன மாறுதல் அடைந்துள்ள விரோச்சனன் போன்றவர்கள் கபிலர்